ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஓடும் பேருந்திலிருந்து குழந்தை தவறி விழுந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் நேயர்களே, ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்த ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு தனியார் பேருந்து அதிவேகமாக போய்கிட்டு இருக்கு. திடீர்னு டிரைவர் சடன் பிரேக் போட ஒரு பெண்ணின் கையில் வைத்திருந்த குழந்தை அப்படியே எகிரி சென்று சாலையில் விழுந்து விடுகிறது. நல்ல நேரம் கீழே விழுந்த குழந்தையை சாலையில் சென்று கொண்டிருந்த ஒருவர் துரிதமாக செயல்பட்டு தூக்கி விடுகிறார். பார்க்கவே ரொம்ப பதபதிக்க வைக்கும் அந்த சிசிடிவி காட்சிகளை முதல்ல பார்த்து விடலாம். முதல்ல இந்த சம்பவம் எங்கு நடந்தது, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் முத்துலிங்காபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மதன்குமார் அவர்தான் இந்த பேருந்தில் பயணித்தவர். மதன்குமார் தன்னுடைய சகோதரி மற்றும் கை குழந்தைகளோடு பேருந்தில் பயணம் செய்கிறாருங்க. அவர் எங்கேருந்து எங்கே போகிறார்னா மதுரையிலிருந்து, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பேருந்தில் பயணம் செய்கிறார். பேருந்தில் அப்படி பயணம் செய்த போது அவர் படிக்கட்டுக்கு அருகிலுள்ள இருக்கையில் அவர் தன்னுடைய சகோதரியுடன் அமர்ந்திருந்த அந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ பேருந்து மீனாட்சிபுரம் விளக்கு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு அருகே வந்தபோது திடீர்னு டிரைவர் சடன் பிரேக் போடுறாரு. அப்படி சடன் பிரேக் போடும்போது கையில் இருந்த 2.5 வயது குழந்தையுடன் பேருந்துக்குள்ளேயே மதன்குமார் விழுந்து விடுகிறார். அந்த பரபரப்பும் காட்சியிலே நாம் பார்த்தோம். மதன்குமாருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா ஒரு பெண்மணி, அவங்க மதன்குமாரோட சகோதரி, அவங்க கையில் இருந்த 1 வயது குழந்தை படிக்கட்டு வழியாக சாலையில் விழுந்து விட்டது. இந்த சம்பவத்தில் மதன்குமாருக்கு, அதாவது பஸ்ஸுக்குள்ளேயே விழுந்த மதன்குமாருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மற்ற 2 குழந்தைகளுக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. இதில் முக்கியமான ஒரு விஷயம், நல்வாய்ப்பாக தவறி பேருந்திலிருந்து வெளியே விழுந்த அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகவில்லை. அந்த வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தவர் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு அந்த குழந்தையை தூக்கிவிட்டார். இவ்வாறு ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்த இந்த சம்பவம் மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி கொண்டுதான் இருக்கின்றன. குறிப்பாக தனியார் பேருந்துகள், அதிவேகமாக செல்லக்கூடிய தனியார் பேருந்துகளால் இது மாதிரியான அபாயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக கடந்த மே மாதம் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 9 மாத ஆண் குழந்தைங்க, அந்த 9 மாத ஆண் குழந்தை தன்னோட தந்தை கிட்ட இருக்கு. ஒருத்தர் என்ன பண்றாரு, இதே மாதிரி படிக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இருக்கையில் தன்னுடைய குழந்தையோடு பயணம் செய்கிறார். அவர் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்கார். அப்படி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்கும் போது இதே மாதிரி பேருந்து சென்று கொண்டிருந்த போதே தவறி குழந்தையானது வெளியே விழுந்து விட்டது. இந்த சம்பவத்தில் இந்த அரசு பேருந்து, அதாவது இப்போ நம்ம முதல்ல ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்த சம்பவம் தனியார் பேருந்து, 3 மாதங்களுக்கு முன்பு மே மாதம் நடந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நடந்த சம்பவம் அரசு பேருந்தில் நடந்தது. இது தொடர்பாக அரசு போக்குவரத்து கழகம் ஒரு விரிவான விளக்கம் ஒன்றை வெளியிட்டது. சம்பவத்திற்கு காரணமான, அதாவது ஓட்டுநர் நடத்துனர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதாவது குழந்தையின் தந்தை தூக்கத்தில் இருந்திருக்காரு, அவருக்கு குழந்தை வெளியில் விழுந்ததே தெரியல. பின் சீட்டில் இருந்தவங்க தான் யாரோ குழந்தை வெளியில் விழுந்துருச்சுன்னு சொன்ன உடனே தான் அதுக்கப்புறம் தான் அவர் எழுந்திருச்சாரு. ஆனாலும் கூட பேருந்தை இயக்கி கொண்டிருக்கும் போது கதவுகளை ஏன் மூடவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் இருவரும் அந்த சம்பவம் தொடர்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இது மாதிரி தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களுக்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் சொல்வது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, போக்குவரத்து துறை அதிகாரிகள், அதாவது வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் ஒரு வாகனத்தை கொண்டு வரும்போது முதல்ல அந்த வாகனத்தை ஆய்வு செய்து அதிகபட்சமாக 80 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்லக்கூடிய அளவுக்கு வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டிருக்கிறா அப்படிங்கிறத எல்லாம் செக் பண்ணிட்டு அதை உறுதி செய்த பின்னரே நாங்கள் தரச்சான்று கொடுக்குறோம் அப்படின்னு வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட ஒரு சில ஓட்டுநர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த வேக கட்டுப்பாட்டு கருவியை கழற்றி வச்சுட்டோ இல்லை வேக கட்டுப்பாட்டு கருவியோட இணைப்பை துண்டித்து விட்டோ ஓட்டுறாங்க. அப்படி ஓட்டினால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கிறோம் அப்படின்னு வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ தனியார் பேருந்துகள் பொதுவாக இந்த
அதிவேகமாக செல்லக்கூடிய பிரச்சனையில் அதிகமாக சிக்குவது தனியார் பேருந்துகள் தான். இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சொல்கிறாங்க, டைமிங் பிரச்சனை தான் முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுது. தாமதமாக பேருந்து வந்தால் அடுத்த ட்ரிப்புக்கான அனுமதி மறுக்கப்படுகிறது. அதனால் பயணிகளை ஏற்றிச் செல்வதில் போட்டாபோட்டி போட்டுக்கொண்டு தனியார் பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்கள் அதிவேகமாக செல்வதாக தொடர்ந்து பலமுறை குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வழக்கு பதிவு செஞ்சால் கூட இந்த மாதிரி விதிகளை மீறி அதிவேகமாக வாகனங்களை இயக்குபவர்கள், உரிய விதிகளை பின்பற்றாமல், அதாவது கதவுகளை மூடாமல் வாகனத்தை இயக்குபவர்கள், இந்த ஓட்டுநர்கள் மேலெல்லாம் வழக்கு பதிவு செய்தாலுமே கூட அவங்களாம் மிக குறைந்த அளவு அபராதம் செலுத்திவிட்டு தப்பி விடுகிறார்கள் அப்படின்னு தகவல்களானது தெரிய வருது. இந்த நேரத்தில் நம்முடைய திருச்சியைச் சேர்ந்த சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஏற்படுத்தி வரக்கூடிய செயற்பாட்டாளர் திரு சிவசங்கர் சேகரன் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சார், பொதுவாக இந்த மாதிரி அதிவேகமாக செல்லக்கூடிய இந்த தனியார் பேருந்துகள் மேலே, ஓட்டுநர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? இல்லை சார், அது அவங்க இந்த ஓட்டுநர் ஒரு பொது பேருந்தை மக்களை பயணிக்க கூட்டிகிட்டு போகிற வாகனங்கள் ரொம்ப அதிக பொறுப்போடவும் அதிக கவனத்தோட இருக்கணும். ஆனால் இந்த பேருந்துகளுக்கு, அது குறிப்பாக ப்ரைவேட் பஸ்ஸுக்கு எப்பயுமே என்னன்னா ஒரு டெண்டன்சி இருக்குது, ஒரு அர்ஜென்சி ரொம்ப இருக்கவே எல்லா ஊர்களையுமே இது பொதுவாக காணப்படுற ஒரு விஷயம். ஆனால் இவங்களுக்கு மேலே எடுக்கக்கூடிய ஒரு சட்ட ரீதியான ஒரு ஒழுங்குமுறைகள் ரொம்ப போதாததாக இருக்குது. அது இன்னும் ஒரு கடுமையாகவும் இன்னும் ஒரு முறையாக கண்காணிப்பும் கொண்டதாகவும் அது வெளிப்படைத்தன்மையாகவும் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி ஒரு விஷயமாகவும் இருக்கணும். உதாரணமாக நீங்கள் என்ன சொன்ன மாதிரி நிறையா தகவல் சொன்னீங்க. இப்போ புதுசாக அந்த ஸ்பீடு மானிட்டரிங் டிவைஸ் எல்லாம் வந்திருக்கு. அது ரொம்ப அதிகமாக விபத்து நடக்கிற பகுதிகளெல்லாம் அதை பொருத்தி ஒரு அதிகமான வேகத்தில் போகிற பேருந்துகள் எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு ஃபைன் பண்ணுறதும், அந்த டிரைவிங் லைசன்ஸை அவங்க இந்த ஓட்டுநருக்கு ரத்து பண்ணுறதும், ரொம்ப அதிக விபத்து ஏற்படுத்துகிற பேருந்துகளுக்கு அந்த ரூட்டையே கொஞ்ச நாள் ஒரு குறிப்பிட்ட காலம் சஸ்பென்ஷன், இந்த மாதிரி ஒரு கடுமையான நடவடிக்கைகள் ஒரு நடைமுறைக்கு வந்தால் மட்டுமே இந்த பொதுமக்கள் ஒரு அச்சம் இல்லாமல் ஒரு நிம்மதியாக போகிறதுக்கான சூழ்நிலை வரும். இது அரசும் இந்த இந்த சாலை சம்பந்தமானவங்களும் இது உறுதி பண்ணா மட்டுமே இது சரியா வரும்னு நான் நினைக்கிறேன் சார். சார், டைமிங் பிரச்சனை முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுது. அது உண்மையா, இல்லை நடைமுறையில் இந்த டைமிங் எப்படி மாற்றப்படணும்? இல்லை, இந்த டைமிங் இது இவங்க கரெக்டாக ஒரு ஷெட்யூல் பண்ணணும் சார். பொதுவாக அவங்க என்ன சொல்றாங்க, இது அதிகமான ஒரு காம்படிஷன்ல ஒரு வேகமாக நடக்குது, இந்த தனக்கு உண்டான பயணிகளை முன்னா எடுத்துக்கணும்னு ஒரு தரம் சொல்லுது. இன்னொரு தரம் இந்த டிரைவர்கள் மத்தியில அவங்களுக்கும் ஒரு கடுமையான ஒரு ப்ரெஷர் இருக்கு, இப்படி ஓட்டணும்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்றாங்க. இதே பஸ் ஆப்ரேட்டர் சைடு, அவங்க சைடு எல்லாம் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எவ்வளவோ இவங்களை சரி பண்ணி தான் வைக்கிறோம், சரியான டிரைவர்கள் கிடைக்கல, இதை ஒழுங்கு பண்ணோம், நாங்களும் முயற்சி பண்றோம், அது எங்களாலே முடியலன்னு சொல்றாங்க. ஆனா மொத்தத்துக்கு இதை பாதிப்படைகிறது யாருன்னா பொதுமக்களா தான் இருக்கிறாங்க. இதை கண்டிப்பாக அது சரி பண்ணக்கூடிய வேண்டிய விஷயம், கண்டிப்பாக அது முறைப்படுத்தப்பட வேண்டிய விஷயம். சார், இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சம்பவத்தில் அந்த சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்தில் ஏன் கதவுகள் இல்லை? இப்போ பொதுவாக மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்துகளிலேயே கதவுகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் தனியார் பேருந்துகளுக்கு இதெல்லாம் கட்டாயம் இல்லையா? ஆமாம், கதவுகள் ரொம்ப கண்டிப்பாக வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட கருத்துக்கள் என்னன்னா, இந்த பஸ்ஸோட டிசைன் ஒரு சேஃப்டி மெஷர்ஸே திருப்பி ரீஎன்ஷூர் பண்ணணும். இப்போ அந்த 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 வீடியோ பார்த்தேன், அது ரொம்ப ஒரு பதவிப்பான காட்சியாக தான் இருந்துச்சு. இப்போ அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியில் இருக்க டிசைன். அது இப்போ அந்த அந்த சீட்டு பக்கத்தில் ஒரு கிரில் அமைக்கலாம். இது மாதிரி இந்த பஸ் சம்பந்தமான விஷயங்களுக்கான சேஃப்டி மெஷர்ஸே திருப்பி ஒரு ரீஸ்டடி பண்ணணும். அதை பண்ணி கவனிக்க வைக்கணும். கதவுகள் இல்லாத பேருந்துகள் இயக்கவே கூடாது சார். இது நிறைய டைம் மாணவர்களும் பார்த்தீங்கன்னா படியில் தொங்கிட்டு போறதையும் நம்ம இந்த லோக்கல் பஸ்லையும் பார்க்குறோம். அதனால இது கதவுகள் கட்டாயமாக படுத்தப்படணும். அது படாமல் இருக்க வாகனங்கள் ஓட்டக்கூடாது சார். பொதுவாக இப்போ இந்த ஓட்டுநர் நடத்துனர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? இல்லை, அது ரொம்ப பெரிய விதமான விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப சின்ன சின்ன ஒரு ஃபைனு, ஒரு டெம்பரவரியான ஒரு விஷயம் மேலே தான் இருக்குது. பட் இதுக்கு மேலே இருக்க சட்டங்கள் இன்னும் உங்க மேலே கடுமையான ஒரு எஃப்ஐஆர் இந்த மாதிரி போடணும். அந்த எஃப்ஐஆர்லேயும் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். மக்களுக்கும் அது என்ன நடக்குதுங்கிறது வழக்கு சம்பந்தமாக போடும்போது தெரியணும். சில பெரிய விபத்துகள் ஏற்படுத்தினவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ரொம்ப சாதாரணமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சொல்ப தொகை பணத்தை கட்டிக்கிட்டு ஒரு நார்மல் லைஃபுக்கு வந்துடுறாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரோ அந்த பொதுமக்களுக்கோ பெரிய ஒரு எந்த விதமான விஷயமும் இல்லாத மாதிரி தெரியுது.
அதனால இது கண்டிப்பா இன்னும் அது ஒரு டிரான்ஸ்பரன்சி பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். சார், மோட்டார் வாகன விதிகள் பல ஆண்டுகளுக்கு முன்ன ஏற்றப்பட்டது. இப்போ அதில் அப்பப்போ திருத்தங்களும் அப்பப்போ செய்யப்பட்டு தான் வருது. ஆனாலும் கூட இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விதிகளே போதுமானதாக வலுவானதாக இல்லைன்றீங்களா? இல்லை, விதிகள் போதுமானதாக இருக்குது சார். ஆனால் அது மானிட்டரிங்கும் அது இம்ப்ளிமெண்டேஷனும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னு நான் சொல்கிறேன். அது இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான இம்ப்ளிமெண்டேஷனும் அதுக்கான ஸ்ட்ராங்கான ஃபைன் பண்ணுற மெத்தடும் இதை மானிட்டரிங் பண்ணுறதுக்கும் இது ஒரு தவறு செஞ்சால் இதுக்கான தண்டனை நமக்கு கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். இது இது நம்ம பொதுமக்களை ஏற்றிட்டு போகிறோம், நம்ம அதிக பொறுப்போட இருக்கணுங்கிற விழிப்புணர்வும் அந்த நடத்துனருக்கும் அந்த பேருந்து ஓட்டுநருக்கும் கண்டிப்பாக இருக்கணும் சார். சார், உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அலட்சியமாக செயல்படுறாங்க. ஆனால் சில ஆயிரங்கள் அபராதம் செலுத்திட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க இல்லையா? ஆமாம் சார். அது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. அதில் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சில முக்கியமான நிபுணர்களும் சேர்ந்து அதில் சட்ட திருத்தங்கள் தேவைப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக அதையும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். எப்படியோ பொதுமக்கள் ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு அச்சம் இல்லாமல் பயணிக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது நம்ம அடிப்படையான கடமை நாங்கள் நம்புகிறோம் சார். சார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொது போக்குவரத்து, அதாவது பேருந்து ரயில் மாதிரியான பொது போக்குவரத்து லட்சக்கணக்கான மக்கள் நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது பொதுமக்கள் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்? குறிப்பாக கை குழந்தைகளோட பயணிக்கிறவங்க எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்? இல்லை, பொதுமக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சார். பொதுமக்கள் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க பஸ்ஸில் உட்காந்துட்டு ஒரு செல்ஃபோன் பேசிக்கிட்டு இல்லை படிக்கட்டில் பயணிக்கிறது, இல்லை ஒரு மது அருந்திக்கிட்டு ஒரு வாகனத்தில் வர்றது, அங்கே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தவிர்க்கணும். கரெக்டான ஒரு ரொம்ப பேருந்துகளை அதிக கும்பல் இருந்தால் அதை ஒரு பேருந்தை விட்டுட்டு ஒரு அடுத்த ஒரு பேருந்தில் ஏறி போகலாம், ஒன்றும் நமக்கு அவசரம் இல்லைங்கிற ஒரு மனப்பான்மையும் ரொம்ப இதை நம்ம சைட்லேயும் பொதுமக்கள் சைட்லேயும் ஒரு கண்டிப்பான ஒரு கவனமும் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். அவங்க சைடு ஒரு நிச்சயம் ஒரு கவனம் வேணும்னு நினைக்கிறேன் சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்னைக்கு நாம் பார்த்த இந்த சம்பவம் உண்மையிலேயே பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோருமே பதறக்கூடிய அளவுக்கு அந்த காட்சி இருக்குது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. மற்றொரு பக்கம் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், தனியார் பேருந்து, போட்டிக்கு போட்டி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பேருந்து மாதிரியான பொது போக்குவரத்தில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் எப்போவுமே, அதுவும் குறிப்பாக கை குழந்தைகளோடு பயணம் செய்யக்கூடிய பயணிகள் படிக்கட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த சீட்டை தவிர்த்துட்டு கூடுமான வரையில் பாதுகாப்பான ஒரு சீட்டில் உட்காந்து பயணிக்கணும். அது தவிரவும் கூட பேருந்து அப்படிங்கிறது நிறைய பயணிகள், அதாவது கணிசமான ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய பேருந்துகளை தவிர்த்து விட்டு காலதாமதம் ஆனாலும் கூட பேருந்து பயணம் பாதுகாப்பாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்குது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.